அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் வந்து பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலரா ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு ஏமாற்று வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லுமுள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில டெல்லின்னு கூப்பிடுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதனால இந்த தமிழ்நாடு இன்னொன்னு வேற ஒண்ணு சொல்றாங்க. அது என்னடான்னா, தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி அந்த அணி டெல்லி அணி இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுக்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே